ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் டைம் வரும்போது this hall was not full. So என்ன பண்றது எனக்கு தெரியாம என்னுடைய தமிழ் தாயை மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு பெங்களூர் தமிழை பேசிட்டு போனேன். 2 மில்லியன் வியூஸ்ங்க. இது ஒண்ணு நான் கரெக்டா பேசியிருக்கேன் இல்ல நீங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? எது உண்மைன்னு எனக்கு சத்தியமா புரியலீங்க. அம்மா சத்தியமா நான் கிண்டல் பண்ணவே இல்லை. அதுல ஒருத்தன் போனான், இப்ப நான் பேசிக்கிறேமா யூடியூப்ல பேசுகிற ஐயா கிண்டல் பண்ணலையா? அப்ப நாங்க அப்பதான் சொல்லி நிக்கிறோம். இல்ல ஆவறது இல்ல, என்ன ஆவறது இல்ல? ஆமாவா ஆமாவா? இந்த 2 மில்லியன் வியூஸ்ல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, within 1 week I came back to Bangalore with a houseful show. இப்ப பேசணும். நான் அப்பவே சொல்லிருக்கோம், நீங்க என்ன பேசுறது எனக்கு பாத்துக்கிறேன், குடிக்கிறதா கிடைக்காதுன்னு பாத்துக்கிறியா? ஐயா இது ஒரு வட்டார வழக்கு, வட்டார மொழி, அதுல அழகு இருக்கு, அதுல சிறப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, தமிழ் எல்லா இடத்துலயும் வட்டாரத்துல இருக்கு. நீங்க ஏதோ இலங்கை தமிழ் இருக்கு, என்ன கராய்ச்சி கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பக்கத்துல இல்லவா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அழகு இருக்கு. கோயம்புத்தூர் தமிழ், நெல்லை தமிழ், ஏகப்பட்ட தமிழ் இருக்கு. எல்லாத்துக்கும் அழகு இருக்குல்ல. அத இது போட்டா இந்த ஜெனரேஷன் கொண்டாட மாட்டேங்கிறாங்க. அது நம்ம தப்பு சொன்ன மாதிரி ஐயோ அடுத்த வாட்டி அதாவது நார்மலா பேசின இஷ்டத்துக்கு பேசுறது. அது பெங்களூர்ல என்னென்னமோ பேரஸ் என்னங்க பேரஸ் எனக்கு பச்சரிசி பூல் வச்சுதான் பேசி வேற சொல்லுங்க என்னையா பேசு என்னங்கம்மா பேவரசி அப்படின்னா பட்டதாரி தானே அர்த்தம், கிராஜுவேட் கெட்டவா இருக்குன்னா அக்கா நீங்க சொல்றீங்க. ஐயோ வெக்கத்தை பாரு. ஒழுங்கா யாராவது ஒருத்தர் மரியாதை சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை பேவரசி? வருமாதே ஆமாங்களா? சி இத போய் மேல சத்தமா சொல்றீங்க. சரி போனபோது கூட அவனுக்கு ஒரு சந்தோஷங்க, அது விட்டுருங்க. அது கமெண்ட்ல இந்த யூடியூப் கமெண்ட் மட்டும் படிச்சோம்னா நம்ம ஆம்பளை தூக்க மாட்டேங்குது. இல்ல நாக்கு எச்சானாலும் எழுதி செத்துருவோம். என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இந்த பெங்களூர் தமிழ்னால ஏறிட்டாங்க, நல்லா இருக்காங்க. நானும் என் பேமெண்ட் ஏத்திட்டேன். சென்னையை மறக்க தவிர பெங்களூரை மறக்க மாட்டேன். பெங்களூர் நான் ஆக்சுவலி இன்னும் என்ன தெரியுமா நினைச்சேன், ரொம்ப மழை பெய்யுது, ஐயோ நம்ம ஷோக்கு யாருமே வரமாட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ஆபீஸ் தான் போக மாட்டீங்களா? மழை பெஞ்சு தண்ணி வருதோ இல்லையோ, ஆனா நீங்க எல்லாம் போகும்போது ஸ்டோவ் மூடி தண்ணி போட்டு போவீங்க ஜாலியா. பெங்களூர்ல நல்ல வசதி இல்ல. சென்னையில பாருங்க, டாஸ்மாக் கடை ஒன்று ஓபன் பண்ணிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சலாம்ப்பா. மாவீரன் ஐயா புது பிராண்ட். மாவீரன் புது பிராண்டா? பக்கத்துல கூட மூடிருக்காங்க ஐயா. அப்படியே வெஞ்சேன் மாவீரன் விட்டு வந்துருக்கீங்க. ரம்மையா அது எனக்கு தெரியாது. மாவீரன் பேர் தாங்க பச்சை பாரு, தெரியாமே மூடி சொந்தம். ஐயா வாட்டர் மிக்ஸ் பண்ணீங்களா ஐயா? கீழே தட்டி அந்த ஆய மாதிரி ஐயா அது ஒரு சிறப்பு இருக்கு. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். சும்மா நம்ம டேபிள்ல உட்காந்து அப்படிலாம் அடிக்கவே கூடாது. இந்த மாவீரன் எப்படி கீழே ஒரு தட்டு மேல ஒரு தட்டு கபாகம் திறந்து அதை ஊத்திட்டு வாட்டர் பாக்கெட் எடுத்தோம்னா அப்படி பல்ல கட்சி துப்பிட்டு அப்படி அப்படி போட்டு கேட்டையா மாவீரன் ஐயா கையில மாவீரன்ல போயிட்டு நான் இங்க இருந்தாங்க. அதாவது என்னன்னா அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் மனசு ரொம்ப நொந்து போச்சு. நேற்று ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் பார்க்கும்போது உண்மையா சொல்லுங்க, ஆர்சிபி ஃபேனா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனா? சொல்லுங்க, ஸ்கிரிப்ட் மாத்திக்கிறேன். அதாவது
ஒரு பையன் காலேஜ்ல படிக்கிற பையன் வச்சுக்கலேன் 10 பேப்பர் அரியர்ஸ் வச்சிருப்பான். பரிச்சை டைம்ல கடைசியில போன வாங்க ஊந்து படிச்சு வந்து ஒரு 4 பேப்பர் பாஸ் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? அதான் இன்னைக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சந்தோஷம். ஒரு 4 பேப்பர் தான் இருக்குது. அதை எழுதிட்டீங்கன்னா பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டிகிரி ஹோல்டர். ஈ சாரா கப் நமதே நம்தே கண்டப்பா நம்தில்லாவா நம்தே வச்சுக்கிட்டோம் பரவாயில்ல. அதாவது எப்படின்னா 2011 வேர்ல்ட் கப் சச்சின் டெண்டுல்கர் வின் பண்ணாங்க. போன வாட்டி ஐபிஎல் சீசன்ல தோனிகார் வின் பண்ணாங்க. இந்த வருஷம் ஆர்சிபி கப் யாரா வின் பண்ணா? விராட் கோலிக்காக. சோ ஆர்சிபி ஃபேன் உங்களுக்காக சிஎஸ்கே ஃபேன் நாங்க சப்போர்ட் பண்றோம். நீங்க ஃபைனல்ல வந்து ஆடுனீங்கன்னா சென்னையில நடக்க போகுது. சென்னையில நடக்க போகுது. நாங்க எல்லாரும் வருவோம். மஞ்சள் டி-ஷர்ட் போட்டு தான் வருவோம். Wish you all the best ஆர்சிபி. கப்ப வின் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. ஓகே. நான் ஏன் இவ்வளவு ஆர்சிபி பாராட்டி பேசுறேன்னா பத்திரமா வீட்டுக்கு போறோம். ஓகே. சோ மகேந்திர சிங் தோனி வந்து உங்களுக்காக விஷ் பண்ண கூப்பிட்டா? கூப்பிட்டா? கம்மி விலை சீப் பட்ஜெட். 6 ரூபாய் வாங்க ஒரு தோனிக்கு ஒரு ஈவென்ட் வந்து பேசுறேன். இங்க 6 ரூபாய்க்கு பேசுறேன். Yeah, if you won this game, there's so many questions being asked to the people. In life, there are so many situations for you. If you want to really be successful, you have to really take care of that small process. If you really take care of that small process, the life will take care of you. You know, RCB, this time, you win this cup. My love and wishes to you. Thank you. போன வாட்டி பெங்களூர் வந்தப்ப இங்க ஏதோ தண்ணி பிரச்சனைட்டாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தா ஃபுல் தண்ணியா இருக்குது. பெங்களூர்ல தண்ணி பிரச்சனைங்க. எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. பெங்களூருடைய வெதர், சென்னையுடைய வெதர். பெங்களூர்ல பாத்தீங்கன்னா இப்ப மழை காலம், வெயில் காலம் முடிஞ்சது. இப்ப மழை காலம் தான். சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் காலம் முடிஞ்ச உடனே வெயில் காலம். வெயில் காலம் முடிஞ்சு வெயில் காலம் வந்து இப்ப வெயில் காலம் முடிஞ்சு இப்ப நான் வெயில் காலம். ஆமா சார். ராஜேந்திர செல்லம் எப்பவுமே அப்படி பாத்தீங்களா? பையன் பார்த்து என்ன பண்றேன் ஒரு பொண்ணு பார்த்தா நீ வேணா பாரு, உலகத்துல எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணி பாரு. ஸ்டாண்ட் அப் காமெடியா 18+. லாவண்யா அபிநயா. ஓ, புது கவிதையம்மா. தமிழ் இன்னி சேர்த்து வச்சிருக்கீங்க. எங்க பஞ்ச பாடல பண்ணியாடி ஒரு 10 நிமிஷம் சைலண்டா நீ குட்டிதான் ஈழ்ச்சி போய் வந்த காசுல கொண்டு போயிடுவேன். அஞ்சு தடவை சொல்ல முடியுமா?